வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். மலை போல இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நம்மளை விட்டு ஒரு நொடியில விலகிறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு கிராம்பும் மட்டும் போதும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லலாம். இது என்ன பரிகாரம், இது யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகனோட செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த செவ்வாய் பகவானோட அதி தேவதை தான் நம்ம முருகப்பெருமான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு காலையில 6:34 மேல கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். அந்த வகையில பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளே நமக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. இப்படி கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான நாட்கள் நமக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர்னு பார்த்தா 9. இன்னைக்கு தமிழ் தேதி 18. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 8ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு தேதி 2, மாசம் 7வது மாசம். இந்த 2ஐயும் 7ஐயும் சேர்த்தாலும் நமக்கு 9ங்கிற நம்பர் வருது. அந்த வகையில பார்க்கும்போது 999ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நொடியில தீர்றதுக்கு நம்ம வீட்டுல எளிமையான முறையில செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடு பத்தியும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல 2 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பூஜை செய்ய முடிஞ்சவங்க, வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க வீட்டுல எளிமையான முறையில எப்படி வழிபாடு செய்யறதுங்கிறத பத்தியும் சொல்ல போறேன். அடுத்ததா வழிபாடுகளை செய்ய முடியாதவங்களுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத தாந்திரீக பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சகோதரி ஒருத்தவங்க நேத்து நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட்டை இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். போன மாசம், அதாவது ஜூன் மாசத்துல நாம சொல்லியிருக்கக்கூடிய பணவசிய நேர பரிகாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சேன். ஜூன் மாசம் ஃபுல்லாவே நல்ல செழுமையா இருந்துச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சியோட நமக்கு ஃபீட்பேக்க கொடுத்திருக்காங்க. இந்த கமெண்ட சொல்லியிருக்கக்கூடிய இந்த சகோதரிக்கு மிகப்பெரிய நன்றிகள். சரி, இப்போ சுத்தமா இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வழிபாடு பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற வழிபாட இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்து மட்டும்தான் இந்த வழிபாட செய்யணும். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணீரும் 1 கிராம்பும் நமக்கு தேவைப்படும். கண்ணாடி டம்ளரா எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடிங்கிறது பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்கும். அது மட்டும் இல்லாம கண்ணாடிக்கு ஈர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால கண்ணாடியால ஆன பொருட்களை பயன்படுத்தி நாம வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில ஒரு கண்ணாடி டம்ளரும் அந்த கண்ணாடி டம்ளர் நிரம்ப நமக்கு குடிக்கிற தண்ணீரும் தேவைப்படும். அடுத்ததா ஒரே ஒரு கிராம்பு, மொட்டுக்கள் உடையாத நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பயும் போல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க வீட்டுல எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. பொதுவா நம்ம வீட்டுல பூஜை அறையில டெய்லியுமே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறது நல்லது. அந்த வகையில இன்னைக்குமே இப்ப நான் சொன்ன போற வழிபாடுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு இந்த வழிபாட செய்யறதுக்கு பாருங்க. சரி, இப்போ நீங்க உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க.
இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர்ல ஃபுல்லா தண்ணீரை நிரப்பிக்கோங்க. இதுல ஒரு கிராம்ப போட்டு உங்களுக்கு பக்கத்துல உங்க முன்னாடி நீங்க வச்சுக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற ஒரு வரி மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால எல்லாருமே ஈஸியா சொல்ல முடியும். அந்த மந்திரம் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. இந்த மந்திரத்தை 108 முறை கட்டாயமா நீங்க சொல்லுங்க. இதுக்கு நமக்கு 10 இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். மந்திரத்தை எப்பயுமே வேக வேகமா சொல்லக்கூடாது. உணர்ந்து நிறுத்தி நிதானமா சொல்லணும். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்றதுக்கு நீங்க ஏதாவது உதிரி பூக்கள், சில்லறை காசு, டைமண்ட் கல்கண்டு, ஏலக்காய், கிராம்பு, மொச்சை இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்திக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இப்போ உங்க பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தண்ணீரை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பிரசாதமா குடிக்கலாம். அதே மாதிரி அந்த தண்ணீர்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய கிராம்பை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. ஏதாவது ஒரு செடி கடியிலையோ மரத்துக்கடியிலையோ இந்த கிராம்பை நீங்க தூக்கி போட்டுடலாம். இவ்வளவுதான் இந்த வழிபாடு. அடுத்ததா வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செவ்வாய் ஹோரையில, அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸும் நமக்கு கிடையாது. ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா நம்ம வீட்டுல நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பாவை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நான் முதல்ல சொன்ன வழிபாட இன்னைக்கு செய்யறவங்க இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது விருப்பமோ, உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதற்கான பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்போ அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இப்போ உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அது உடனடியா தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஏலக்காயை எடுத்துக்கொண்டு போய் துவரம்பருப்பு டப்பால துவரம்பருப்புக்கு நடுவுல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க. உங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த ஏலக்காய் பரிகாரம் நீங்க செய்யறது தெரியலாம். அதே மாதிரி துவரம்பருப்பு டப்பால நீங்க வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க ஃபேமிலியை தாண்டி வெளியில இருந்து உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஏலக்காய் பரிகாரம் நீங்க செய்யறேன்னு சொல்லி சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இந்த ஏலக்காய் துவரம்பருப்பு டப்பால நீங்க மறைச்சு வச்சிருக்கிறதும் மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி இந்த ஏலக்காய் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். குறிப்பிட்ட இந்த கஷ்டத்துக்காக தான் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால எல்லாருமே நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 பரிகாரங்கள்ல உங்களால எது முடியுமோ அதை நீங்க தவறாம செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம்.
நன்றி.